Hi friends, Boat Rockerz 335 இந்த neckband பார்த்தீங்க அப்படின்னா போட் பிராண்டுக்கு நல்ல ஒரு நேம் வாங்கி கொடுத்த neckband அப்படின்னு சொல்லலாம். இந்த neckband-ஐ 2000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1500 ரூபாய் பட்ஜெட்டுக்கு உள்ளாடி தான் இந்த neckband-ஐ அமேசானில் போட் சேல் பண்ணுறாங்க. இந்த neckband-ல எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த நெக்பேண்டை நீங்கள் வாங்கலாமா? இந்த நெக்பேண்டோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்த அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த நெக்பேண்டை இப்போ ரீசெண்டாக நடந்த அமேசான் சேலில் 1299 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். பாக்ஸோட பேக் சைடில் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளாடி நெக்பேண்ட் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 2 செட் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், டைப் சி கேபிள், வாரண்டி கார்டு மற்றும் யூசர் மேனுவல் வச்சுருக்காங்க. இந்த நெக்பேண்டோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா லெதரில் வந்து பண்ணியிருக்காங்க. OnePlus நெக்பேண்டில் எப்படி பண்ணியிருக்காங்களோ கிட்டத்தட்ட அதே போல் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க பிளாஸ்டிக் போல் இருக்குது, பட் மெட்டல் யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது. வெயிட்டு பார்த்திங்க அப்படின்னா 35 கிராம்ஸ் வந்து இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. இந்த நெக்பேண்டில் 2 மாடல் இருக்குது. போட் ராக்கர்ஸ் 335 இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் எதுவுமே கிடையாது. ஆனால் போட் ராக்கர்ஸ் 335 ஸ்மார்ட்பட்ஸ் இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டில் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. அதாவது ஒரு சாங் வந்து கேட்குறீங்க அப்படின்னா அந்த டைமில் மேக்னெட்டை ஒட்டினீங்க அப்படின்னா சாங் வந்து பாஸ் ஆகும். மேக்னெட்டை ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா சாங் வந்து ப்ளே ஆகும். அதே போல் ஒரு கால்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த காலை அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மேக்னெட்டை ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணால் போதும், நீங்கள் கால்ஸை அட்டென்ட் பண்ணிக்கலாம். இந்த நெக்பேண்டை அட் எ டைமில் 2 டிவைஸில் நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். இந்த நெக்பேண்டில் Qualcomm aptX HD வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். இந்த நெக்பேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா aptX 5 ரேட்டிங்ஸ் வந்து இருக்குது. சின்ன தண்ணி பட்டால் கூட எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே ஆகாது. இந்த நெக்பேண்டோட மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா வெறும் 10 மினிட் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 10 மணிக்கூர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த நெக்பேண்டை ஃபுல் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா வெறும் 40 மினிட் மட்டும்தான் ஆகுது. ஃபுல் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 30 மணிக்கூர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட்ஜெட் செக்மெண்ட் நெக்பேண்டில் இந்த அளவுக்கு ப்ளேபேக் டைம் கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம். இந்த நெக்பேண்டில் 10mm டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா போட் இயர்ஃபோனில் எப்போவுமே ஒரு ஸ்டெப் மேலே தான் இருக்கும். அதே போல் இந்த நெக்பேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த நெக்பேண்டில் Qualcomm CVC யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக நாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இந்த நெக்பேண்ட் யூஸ் பண்ணி நான் கால் வந்து பேசி பார்த்தேன். நாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இல்லை, ரொம்பவே கிளாரிட்டியாக வந்து கேட்குது. இந்த நெக்பேண்டில் நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி, நல்ல ஒரு பேட்ரி பேக்கப், அதே போல் ஆடியோ கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. கால் பேசும்போது நாய்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த நெக்பேண்ட் ஒரு ஒர்த்தான நெக்பேண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.